இது உள்ள குழந்தை ஊந்து போச்சுன்னு எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இது உள்ள ஊந்து போச்சு, ஊந்து போச்சுன்னு முதல்ல இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு. ரெண்டாவது, இது உள்ள ஒரு ஆளு இறங்க முடியாது. இது உள்ளதான் ஊந்து போச்சுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ரெண்டாவது, இது உள்ள தூக்குறதுக்கு யாரு? அந்த ஆளு யாரு வர வைக்கணும். 3, லேட்டா பேரண்ட்ஸுக்கு தெரிவிச்சுட்டு தப்பு. 4 கோரிக்கை. இந்த கோரிக்கை பூரா இந்த நிர்வாகம் பதில் சொல்லணும் பெற்றவங்களுக்கு. புரியுதுங்களா? இது ஒரு ஆள் இறங்க முடியாது. ஒரு வருஷம் இங்க தூக்கத்துக்கு எந்த அடையாளமே கிடையாது. இப்ப நான் இறங்கி காட்டுறேன், இறங்க முடியுமா பாப்பா? ஒரு நிமிஷம் தூக்குங்க வரும். யார் தூக்குனாங்க? எப்படி தெரியும்? இதுக்கு நிர்வாகம் பதில் சொல்லி ஆகணும், பெற்றோர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்லையா? போராட்டம் நடக்கும். குழந்தை வந்துருக்கோம், கணக்கு பண்ணிருப்பாங்களா? குழந்தைங்க ஆயம்மா என்ன பண்ணாங்க? வாட்ச்மேன் என்ன பண்ணாங்க? மிஸ் முதல் கணக்கு வச்சுக்கணும். ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், அதுவும் கேட்கலாம். இல்லை, இவங்களே சொல்லாத ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்புறமா இன்ஃபார்ம் குழந்தை இட்டுமா ஸ்கூல் 4 மணி கூட வந்துருக்கு. இட்டுமா வரக்குள்ள தேட்டர் கூப்பிடுறாங்க மிஸ். அது எப்படிங்க சார் சொல்லுங்க? என்ன நடந்தது? என்னம்மா நடந்துச்சு? அப்ப கழிவுநீர் தொட்டில உள்ள எங்க இருந்தாங்க? என்ன பண்ணாங்களோ இல்லம்மா, இப்ப குற்றச்சாட்டே வந்து கழிவுநீர் தொட்டில தான் விழுந்தேன்னு சொல்லிட்டாங்க, சொன்னாங்க. வேற என்னம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல? அது மேல நிக்காதீங்கண்ணா. சரிங்க.